116 சங்கீதம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 116:15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சின்ன வார்த்தை தானே, சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. எந்த மனுஷனும் விரும்பாத பயப்படுகிற ஒன்று மரணம், அப்படி தானே? விரும்பாத பயப்படுகிற காரியம் மரணம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லாருடைய மரணம் அல்ல, பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு எப்படி இருக்கிறதாம்? அருமையாக இருக்கிறது. ஆமென். யாராவது சொல்லுவாங்களா? ட்ரெஸ்ஸு அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, வீடு அருமையாக இருக்குது, காரு அருமையாக இருக்குது. வேறு என்ன? இந்த கணவன் மனைவி இந்த மேரேஜ் போன இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மணமகன் மணமகள் ஜோடி அருமையாக இருக்குது, சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் யாரும் மரணத்தை பார்த்து எப்படி அருமையாக இருக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தவான்களின் மரணம் என்னுடைய பார்வைக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அருமையாக இருக்கிறது. நான் பரிசுத்தவான்களின் மரணம் என்கிற தலைப்பில் சில காரியங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது இது நமக்கு என்ன சொல்ல, ஒரு விரும்பத்தகாத ஒன்றாக இருந்தாலும் இது உண்மை, இது தேவையான ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் மனிதன் வாழும்போது எப்படி வாழ்கிறான் என்றால், அவன் ஏதோ ஒரு 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்கிறது போல நினைத்து தான் என்ன செய்கிறான், வாழ்கிறான். ஆனால் அவனுக்கு ஒன்றும், நம்ம ஒவ்வொரு பர்த்டே நம்ம கேக் வெட்டும்போது நம்ம புரிஞ்சுக்கிடணும், நம்ம மரிப்பதற்கான 1 வருஷத்துக்கு கிட்ட என்ன செஞ்சாச்சு, போயாச்சு. அப்படி தான் நினைக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புது வருடத்தை காண செய்தார்னு நம்ம சொல்கிறோம், அது உண்மை தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் மறைந்திருக்கிற இன்னொரு கசப்பான உண்மை என்னது, இன்னும் பக்கத்தில் 1 வருஷம் கூட என்ன செய்ய, தன்னுடைய வாழுகிற ஆயுசினால 1 வருஷம் குறைந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினவர். சில விஷயம், இந்த மரணத்தை மட்டும் என்ன செய்யவில்லை, அவர் வெளிப்படுத்தவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது வெளிப்படுத்தாததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இல்லைன்னா அந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்க மாட்டான். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சு நம்ம என்ன சொல்ல, மரித்த டேட்டு நமக்கு தெரியும்னா நம்ம இப்போ எப்படி இருப்போம்? ஸ்தோத்திரம். நாளைக்கு ஒருவேளை உங்களை விடுறேன், என்ன சொல்கிறேன், நாளைக்கு ஓகே யாராவது, நம்மளும் வேண்டாம், வேறு யாராவது சொல்கிறோம், நாளைக்கு ஒரு ஆள் ஷோக்கு அந்த டேட்டுன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஹலோ. ஆமென். அதனால் தெரியாத வரைக்கும் ஆண்டவர் மறைத்து வைத்ததுனால இன்றைக்கி எல்லாரும் சந்தோஷமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, நாம் கண்டிப்பாக என்ன செய்து தான் ஆக வேண்டும், மறித்து தான் என்ன செய்யணும் ஆகணும். நாம் எப்படி மறிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் மறிக்கும்போது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். வேதம் சொல்லும், துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் மரணம் ஒரே விதமாக தான் சம்பவிக்கும். ஆனால் எப்படி மறிக்கிறான் என்பது முக்கியமல்ல, அவன் மறிக்கும்போது எப்படி இருக்கிறான், மறிக்கும்போது அவன் எப்படி இருக்கிறான் என்பது ரொம்ப முக்கியம். அன்று சொல்லுகிறார், நாம் மறிக்கும்போது, பரிசுத்தவான்களாய் மறிக்கும்போது நம்முடைய மரணம் தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நான் முதல்ல ஒரு 4-5 நிறைய உண்டு. பட் மரணத்தை குறித்த வேதம் என்ன சொல்லுகிறது, அவன் இப்படி சொல்லலாம், மரணத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட பெயர்கள், அதை ஒரு 4 அல்லது ஒரு 5 பெயர்களை சொல்லிவிட்டு பழைய ஏற்பாட்டில் உள்ள சில பரிசுத்தவான்கள் எப்படி மரித்தார்கள் என்று ஒரு 8 காரியங்கள் உண்டு. அதனால் நான் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா டச் பண்ணிட்டு நேராக நம்ம கம்யூனியனுக்குள்ளே போவோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். சில வசனங்களை வேகமாக வாசித்து ஒத்துழைப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம்
15வது வசனத்தில் ஆமேன் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். நீ போதும் சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதில் என்ன செய்யப்படுவாய், அடக்கம் பண்ணப்படுவாய். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. ஆமேன். இந்த மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, சமாதானத்தோட பிதாக்களிடத்தில் சேர்வாய். எப்படி சேர்வாய்? ஆமேன். நீ பரிசுத்தவான் என்றால் உன்னுடைய மரணம் சமாதானமாக இருக்கும். ஹலோ, ஆமேன். பணக்காரனாக இருந்தால் பரிசுத்தவான் இல்லாமல் நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய மரணம் சமாதானமாக என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், அவன் பரிசுத்தவான், அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு பிதாக்களிடத்தில் என்ன செய்வாய். இதுக்கு முன்னாடி அநேக பிதாக்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நீயும் சேர்ந்து கொள்வாய். அப்போது ஒரு பரிசுத்தவன் மரிக்கிறான் என்றால் அவன் இதற்கு முன்பாக இருக்கிற பிதாக்களோடு அவனும் என்ன செய்து கொள்ளப்படுகிறான், சேர்த்து கொள்ளப்படுகிறான். அல்லேலூயா. அப்போது மரணம் என்பது ஒன்று, இந்த ஒரு பரிசுத்தவனுடைய மரணம் என்பது இந்த உலகத்தை விட்டு பிரிந்து, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன் சத்தமாக ஹல்லேலூயா, ஆமேன். இனி நீ எழுப்பி போனா காலை ஓகே ஸ்தோத்திரம் கவனிங்க. அப்போது இந்த உலகத்தை விட்டு அவன் பிரிந்து இன்னொரு உலகத்தில் இருக்கிற பிதாக்களோடு அல்லது பரிசுத்தவான்களோடு என்ன செய்யப்படுகிறான், சேர்க்கப்படுகிறான். பாவத்திலே அக்கிரமத்தில் அநியாயத்தில் வாழ்கிற ஜனங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பரிசுத்தவான்கள் மட்டும் இருக்கிற பிதாக்களோடத்தில் அவன் என்ன செய்கிறான், சேர்க்கப்படுகிறான். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறான், நீ இப்போ மரிப்பான்னு நினைக்க வேண்டாம், நீ முதிர் வயதில் தான் அடக்கம் பண்ணப்படுவாய். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எதுக்குன்னா இங்கே இருக்கிற எல்லாருடைய மரணங்களும் முதிர் வயதில் இருப்பதாக. சத்தமாக ஆமேன். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். இது நமக்கு கர்த்தர் கொடுத்த சொத்து. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். ஓகே. அப்போது இவனுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு பெயர் சமாதானத்தோட பிதாக்களிடத்தில் சேர்க்கப்படுதல். சொல்லுங்கள் இந்த வார்த்தையை, சமாதானத்தோட பிதாக்களிடத்தில் சேர்க்கப்படுதல். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு மனிதனை குறித்து சொல்லுங்க. 1 ராஜாக்கள், ஆமேன், ஸ்தோத்திரம், தாவீதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 ராஜாக்கள் 2:10. பிதாக்களோடு நித்திரை அடைந்தான். போதும். அப்போது அங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது, பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான் சமாதானத்தோடு. இவனுடைய நான் இவங்களெல்லாம் இன்னும் டச் பண்ணுவேன். அடுத்து இவங்களுடைய மரணத்தை சொல்லப்பட்ட பெயர்கள் என்பதுன்னா பிதாக்களோட நித்திரை அடைதல். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இந்த உலகத்தில் அநேக பிதாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அவர்களோடு நீயும் என்ன செய்கிறாய், நித்திரை அடைகிறாய். ஏன் இங்கே நித்திரை அடைகிறான்னு சொல்கிறான்னா, நீ இங்கே நித்திரை அடைகிறாய், நீ அங்கே போய் அவர்களோடு நீ எழுந்திருப்பாய். அந்த பரிசுத்தவான்களோடு நீ என்ன செய்வாய், எழுந்திருப்பாய். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போது மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை சமாதானத்தோட பிதாக்களோடு சேர்க்கப்படுதல். அடுத்து பிதாக்களோடு என்ன செய்தல், நித்திரை அடைதல். இதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் அந்த பெயர் பொருந்தும். ஆமேன், ஆமேன். 3வது, ஆமேன், யாக்கோபை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த மரணத்தை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆதியாகமம் 49:33. பின்பு மடக்கு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். எவ்வளோ அழகான வார்த்தைகள் எல்லாம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மரணம் நம்ம ஈஸியாக மரணம்னு சொல்கிறோம், ஆனால் பைபிள் எவ்வளோ அழகான வார்த்தைகளை தந்திருக்கிறது. சமாதானத்தோட பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான், பிதாக்களோடு நித்திரை அடைந்தான், அடுத்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். யாரோடு சேர்க்கப்பட்டான்? அப்போது இன்னொரு ஜனமும் இருக்குது. ஹலோ, தன் ஜனம் அல்லாத இன்னொரு ஜனம் என்ன செய்து இருக்குது. அவர்களோடு யாக்கோபு சேர்க்கப்படவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு,
இப்படிப்பட்ட பல பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறார்கள். அவருடைய ஜனம், அந்த ஜனத்தாரோடு இவன் என்ன செய்யப்படுகிறான்? சேர்க்கப்படுகிறான். அதைத்தான் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலோ, அப்போது ஒரு பரிசுத்தவான் மரிக்கிறான் என்றால் அவன் 2 ஜனம் இருக்கிறது. அவருடைய ஜனம் என்று ஒன்று இருக்குது, அவருடைய ஜனம் இல்லாத ஒன்று இருக்கிறது. அவருடைய ஜனம் என்பது என்னது? பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவானோடு பரிசுத்த ஜனத்தோடு இவனும் என்ன செய்யப்படுகிறான்? சேர்க்கப்படுகிறான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து ஆமேன். ஏசாயா 57 நிறைய உண்டு, நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஏசாயா 50, அவனை பிடிச்சி இங்கே வைடா அவங்ககிட்ட. ஸ்தோத்திரம், அவன் இங்கே விடுங்க. ஏசாயா 57 அதனுடைய 2வது வசனம். நேர்மையாய் நடந்தவர்கள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில், ஒரு அடி கொடுங்க, கொடுத்தாங்க உட்காருங்க, அவ்வளோ. தங்கள் படுக்கைகளில் என்ன செய்கிறார்கள்? இளைப்பாறுகிறார்கள். ஹலோ, என்ன வேர்டு இல்லை? அப்போது மரணத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அவங்க இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழும்போது அவங்களுக்கு என்ன இல்லை? ஸ்தோத்திரம், லைட்டெல்லாம் கொஞ்சம் எரியட்டு. இந்த உலகத்தில் வாழும்போது என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இளைப்பார். எப்போ? அப்போது நமக்கு இளைப்பாறுதல் எப்போ தான் இளைப்பாறுதல்? சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் என்ன அமைதியாக தான் இருப்பீங்க, என்ன கோபமாக பார்ப்பீன்னு தெரியும். பட் என்ன செய்ய, இதெல்லாம் என்னுடைய மெசேஜ். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஸோ அப்போது இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன கிடையாது? இளைப்பாறுதல் கிடையாது. நம்ம இளைப்பாறுதலாக இருக்க நினைச்சாலும் இளைப்பாற விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின், ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்ட பின், அதுக்கப்புறம் நீங்கள் இளைப்பாறாமல் இருக்கண்டான்னு நினைத்தாலும் கர்த்தர் உங்களை இளைப்பாறுதலுக்குள்ளே தான் வைப்பார். அப்போது ஒரு பரிசுத்தவான் மரித்தான் என்றால் அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இளைப்பாரி கொண்டிருக்கிறான். ஆமே. நமக்கு உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய முற்பிதாக்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் அன்புக்குரியவர்கள் எல்லாரும் பலர் இந்த உலக ஓட்டத்தை முடித்து பரிசுத்தவான்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் நீங்கள் அவர்களை நினைத்து பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை. இன்றைக்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இளைப்பாறுதல் தேவன் கொடுத்த இளைப்பாறுதல். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 2 தீமோத்தேயு 4:7 பவுல் தான் மரிக்கும் போதே சொல்லும்போது, மரணத்துக்கு முன்பாகவே தன்னை குறித்து அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ மரணத்துக்கு சொல்லப்பட்ட இன்னொரு பெயர், என் ஓட்டத்தை நான் முடித்தேன். அதாவது இவ்வுலகத்திற்குரிய ஓட்டத்தை நான் என்ன செய்தேன்? முடித்தேன். அதான் மரணத்துக்கு சொல்லப்பட்ட பெயர். இவ்வுலகத்திற்குரிய ஓட்டத்தை நான் என்ன செய்தேன்? முடித்தேன். எவ்வளோ அழகான வார்த்தைகளை வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமென். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த உலகத்திலே வாழுகிற நாம் கண்டிப்பாக ஆமென் இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை அடைவதற்காகத்தான் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த பைபிளை தூக்கி இருக்கிறோம். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம உயர்த்துவார். ஆனால் நான் இதை சொல்கிற காரணம், இதை குறித்த ஒரு தெளிவும், இதை குறித்த ஒரு நம்பிக்கையும், இதை குறித்த ஒரு வெளிப்பாடும் சபைக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால தான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கடைசி நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை நம்ம கவனித்தோம். ஆமென். பிதாக்களோடு சேர்ந்தான், பிதாக்களோடு நித்திரை அடைந்தான். ஆமென். தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார், இளைப்பாறார், ஓட்டத்தை என்ன செய்தார்? முடித்து. இதெல்லாம் மரணத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி சில பரிசுத்தவான்களுடைய சில மரணங்களை நான் ஒவ்வொன்றாக எல்லாரையும் 1-2 காரியங்களை நான் சொல்லுகிறேன், நம்முடைய புரோஜனத்துக்காக சொல்லுகிறேன். ஒன்று யோசேப்பின் மரணம். அவனுடைய மரணத்தை குறித்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24வது வசனமும் 25வது வசனம். பிள்ளைங்களை கொஞ்சம் அமைதியாக வைங்க, எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது. பிரைஸ் சொல்லலாம். ஏன்னா இது ரெவலேஷன் மட்டும், இது உபதேசம். அதனால் இது நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் போகும். அதனால் எல்லாருடைய கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக தேவை. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, வாசிங்கள். சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன்,
தேவன் நிச்சயமாய் உங்களை சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை வேகமாக விட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன செய்தான்? ஆணைத்து கொண்டான். ஒரு வசனத்தை கூட வாசிப்பீங்களா? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். யாத்திராகமம் 13:19. மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, காது கேட்கல. ஹல்லேலூயா. யோசேப்பு ஒன்றில்லாமல் தன் வாழ்க்கையை தொடங்கினான். இப்பொழுது அவனுக்கு தெரிந்து, நான் வயதாகிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? மரணம் அடைய போகிறேன். அப்போ மரணம் அடையும் போது தன் சகோதரர்களுக்கு ஒன்று சொல்லுகிறான். என்னவென்றால், நான் இந்த தேசத்திலே மரிக்கப் போகிறேன். ஆனால் நான் மரித்தாலும் இது நம்முடைய சொந்த தேசம் அல்ல. ஆமென். ஒரு நாள் தேவன் நம்மை சந்தித்து இந்த தேசத்திலிருந்து நம்ம எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் வெளியே கொண்டு போவார். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதில் யோசேப்பு பயன்படுத்துகிற வார்த்தையை கவனிங்கள். ஆமேன். உங்களை சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார். ஹலோ, இந்த தேசத்தில் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் இந்த தேசத்தை இப்போ மரிக்கிறேன். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், ஒரு நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேசத்துக்கு நம்ம எல்லாரையும் கொண்டு போவார். கொண்டு போகும்போது என்னை ஒருவேளை நீங்கள் இப்போ இங்கே அடக்கம் பண்ணினாலும் கொண்டு போகும்போது என் எலும்புகளை இங்கே வைத்து விடக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு போக வேண்டும். பல வருடங்களுக்கு முன்னாடி இதை சொல்கிறேன். அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை, யோசேப்பு சொன்ன வார்த்தை மோசேயின் காலத்து நடக்கிறது. கர்த்தர் மோசே என்கிற ஒரு இரட்சகனை எழுப்பி எகிப்துக்கு அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்கி அந்த யோசேப்பு சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த ஆணையிட்ட தேசத்துக்கு நம்மை கொண்டு போவார். ஆண்டவர் ஒரே பருவத்தில் மோசேட்ட சொல்லுகிறார், நீ ஜனங்களை விடுதலையாக்கு, நான் அவர்களை அவர்களுக்கென்று கானான் தேசத்தை, பாலும் தேனுகிற ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் அவர்களை என்ன செய்வேன்? கொண்டு போ. அதே போல மோசே நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அந்த வார்த்தை தலைமுறையாக மாறிக்கொண்டே இருக்குது. என்ன சொல்லுது? சில பொறுப்பு வரும்போது நம்ம இங்கே விடுதலையாகி வெளியே போகும்போது யாருக்கு எலும்பையும் கொண்டு போக வேண்டும்? யோசேப்புக்கு எலும்பை. உயிரோடு இருக்கீங்களா? சத்தமாக ஆமே பேசுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். யாருக்கு எலும்பை கொண்டு போகணும்? யோசேப். இந்த வெளிப்பாடு யாருக்கும் இருந்துச்சு? மோசேக்கு இருந்துச்சு. அதனால் அவர்கள் புறப்படும்போது, அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே போகும்போது அவர்கள் எதிலே கவனமாக இருந்தார்கள் என்றால், தாங்கள் புறப்படுவதிலே மட்டும் கவனமாக இருக்கவில்லை. வெரி குட். யோசேப்பின் எலும்பை எடுத்து கொண்டு போவதற்கும் கவனமாக இருந்தார்கள். அவர்கள் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. அப்போ இப்படி சொல்லுகிறேன். ஒன்று, யோசேப்பின் மரணம், அவன் நம்பிக்கையோடு மரித்தான். எப்படி மரித்தான்? பரிசுத்தவான்கள் இல்லைன்னா அவனுக்கு மரணத்தில் நம்பிக்கை இருக்காது. அதாவது நான் சொல்கிறேன், அடக்கம் பண்ணுறவங்க நான் ஒருவேளை நம்பிக்கையோடு அடக்கம் பண்ணலாம். ஆனால் மரிக்கிறவன் எப்படி மரித்தான்? நம்பிக்கையோடு. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன். அப்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் இதை இயேசுடைய வருகையோடு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். இயேசுடைய வருகையோடு கவனிங்க. இப்போது நான் மரிக்கிறேன், சகோதரர்களை பார்த்து நான் மரிக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க? உயிரோடு என்ன செய்கிறீங்க? இருக்கிறீங்க. உயிரோடு இருக்கிற நீங்கள் தேவன் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள்.
ஆமாம், கொண்டு போகும்போது மரித்த எனக்கு எலும்புகளை இங்கே வைக்கக்கூடாது, இங்கே என்ன செய்யணும், கொண்டு போகணும். இதை நான் 2 விதமாக சொல்லுவேன். ஒன்று, அன்றைக்கு இருந்த சகோதரர்களை அல்லது மோசையை சொல்கிறேன். அன்றைக்கு இருந்த சகோதரர்கள் இல்லது மோசே எல்லாம் இவங்களை யாரை ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, இவர்கள் இப்பொழுது வாழ்கிற வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒரு ஜனம். ஆமென். ஆமாம், இந்த இயேசு ஒரு நாள் சந்திப்பார். அவன் பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை, யோசேப்பு சொன்ன வார்த்தை, கர்த்தர் ஒரு நாள் உங்களை என்ன செய்வார், சந்திப்பார். மத்திய ஆகாயத்திலே இயேசு ஒரு நாள் உயிரோடு வாழ்கிற பரிசுத்தவான்களை கர்த்தர் சந்திப்பார். ஐயோ சத்தமாய் என்ன செய்வார், சந்திப்பார். நிச்சயம் இன்றைக்கு இயேசுடைய வருகை இருக்கு. ஏன்னா இது வருகைக்குரிய அடையாளங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறா என்பதில் எந்த சந்தேகம் இல்லவே இல்லை. ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. சில உலகம் தாக்கு பிடிக்கான்னு சொல்கிறாங்க, வேர்ல்டு வார் வருதுன்னு சொல்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. பட்டு நம்ம அதுக்குள்ள சில ஊழியர்களுக்கு அந்த வெளிப்பாடு உண்டு. அவங்க அதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நம்ம கான்சன்ட்ரேஷன் எழுப்புதல் அப்படின்றதுனால நம்ம இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி சில தேவ மனிதர்களுக்கு அந்த கிருபை கொடுத்துருக்கிறாங்க, அந்த அழைப்பை அவங்க அதிலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதை குறித்தே பிரசங்கம் பண்ண பாஸ்டர் MD ஜெகன், இன்னும் பல தேவ மனிதர்கள் இவர்களுக்கு கொடுத்த அழைப்பு அபிஷேகம் என்பது வருகை குறித்தும் கடைசி காலத்தை குறித்தும். நீங்கள் முடிஞ்ச அவங்க மெசேஜில் அடிக்கடி கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமென். ஏன்னா அவங்க எழுப்புதல் வாலிபர்கள் இப்படி இருக்கிறனால நம்ம இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் நடந்து கொண்டு இருக்கு. அப்போது இப்போ இருக்கிற மோசே நாட்கள் போல எப்படி அன்னைக்கு யோசேப்பு சொன்னார், கர்த்தர் ஒரு நாள் உங்களை என்ன செய்வார், சந்திப்பார். ஆமென். இயேசு நிச்சயமாக ஒரு நாள் நம்மை அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது நம்மை என்ன செய்வார், சந்திப்பார். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சந்திக்கும் போது மரித்த பரிசுத்தவன்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. யோசேப்பு அப்போ மரித்தவர்கள் எப்படி இவர்கள் உயிரோடு இருந்த இந்த மோசேயும் இந்த மனிதர்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு போனார்களோ, அதே தேசத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இந்த எலும்புகளும் இந்த சரீரங்களும் இயேசு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு போவதற்காக இந்த சரீரங்களும் கூட நிச்சயமாய் வந்தே ஆகும். நம்ம வந்து ஒரு பரிசுத்தவானே அடக்கம் பண்ணும்போது நம்பிக்கையோடு அடக்கம் பண்ணுகிறோம், விதைக்கிறோம். நாம் அந்த மரணத்தை விதை என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் இந்த சரீரம் ஒரு நாள் இயேசு வரும்போது இந்த சரீரம் உயிரோடு என்ன செய்யும், எழும்பும். அதனுடைய அடையாளம் தான் இன்றைக்கு யோசேப்பு சொல்லுகிறான், நான் இன்னைக்கு இங்கே மரிக்கிறேன், ஆனால் ஒரு நாள் கர்த்தர் உங்களை சந்திப்பார். கர்த்தர் சந்திக்கும் போது என் எலும்பு இங்கே என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துவிடாது. என்னுடைய எலும்பும் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு வந்து சேர வேண்டும். அவ்வளோ நம்பிக்கை. சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எல்லாம் எவ்வளோ பெரிய நம்பிக்கை. அதனால அன்றைக்கு அது நடந்தது. அன்றைக்கு அது என்ன செய்தது, நடந்தது. இஸ்ரவேல் யோசேப்பு நம்பினது போல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். யோசேப்பு நம்பினது போல, அவன் சொன்னது போல மோசே அவன் சரீரத்தை அவன் எலும்புகளை அவன் தோண்டி எடுத்து திரும்பவும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை கொண்டு போய் சேர்த்தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? நான் இந்த ஃபுல் கான்செப்ட்ல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்முடைய ஓட்டம் வெற்றியாய் முடிய கர்த்தர் கிருபை செய்வாராக. எப்போ மரணம் நம்மை சந்திக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் மரிக்கும் போது நீ பணக்காரனா மரிக்கிறியோ, ஏழையா மரிக்கிறியோ, நீ சொந்த இடம் இல்லாமல் மரிக்கிறியோ, அநேக சொத்து உள்ளவனா மரிக்கிறியோ, நிறைய எனக்கு நிறைய கார் இருக்கிறது, ஆமேன், கார் இல்லாமல் நீ எப்படி மரிக்கிறியோ தெரியாது. ஆனால் நீ மரிக்கும் போது பரிசுத்தவானாய் மரித்தால் நீ எப்படி மரிப்பாய் என்றால் உன்னுடைய மரணத்தில் நம்பிக்கை இருக்கும். என் சரீரம் இந்த பூமியில் அடக்கம் பண்ணப்படுது, நான் இயேசுவோடு போகிறேன், பரதீசு போகிறேன். ஆனால் ஒரு நாள் உயிரோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்திப்பார். மத்திய ஆகாயத்தில் கர்த்தர் சந்திப்பார். சந்திக்கும் போது என்ன அடக்கம் பண்ணப்பட்ட இந்த சரீரமும் எப்படி யோசேப்பின் எலும்புகள் கொண்டு போகப்பட்டதோ, என்னுடைய சரீரமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் நானும் அவரை சந்திப்பேன்.
இதுக்கு தான் சார் நம்ம சர்ச்சுக்கு வரோம், இதுக்கு தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், எதுக்கு நம்ம இந்த கம்யூனில் இன்னைக்கு அட்டன் பண்ணுறோம், எதுக்கு இங்கே சர்ச்சுக்கு வர்றவங்களை எதுக்கு நம்ம ரட்சிப்புக்கு நேரம் நடத்துகிறோம், எதுக்கு அபிஷேகத்தில் நடத்துகிறோம், எதற்கு ஞானஸ்தானம் எடுக்க கண்டிப்பாக சொல்லுகிறோம். ஏன்னா நீ மரிக்கும் போது நீ பரிசுத்தவானாய் மரிக்கணும். நீ உங்களுடைய அடக்காரனை ரொம்ப விமர்சையில்லாட்டாலும் பரவாயில்லை, நம்மை குறித்து ரொம்ப உலகம் ரொம்ப புகழாட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவன் மரிக்கும் போது அவன் பரிசுத்தவானாய் மரித்தால் அவன் நம்பிக்கையோடு மரிக்கிறான். அவனை அடக்கம் பண்ணுகிறவர்கள் நம்பிக்கையோடு அடக்கம் பண்ணுகிறார்கள். என்ன நம்பிக்கை? இந்த எலும்பு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த இன்னைக்கு அடக்கம் பண்ணுற இந்த எலும்பு ஒரு நாள் வெளியே வரும். இந்த எலும்பு ஒரு நாள் வெளியே வந்து அப்போ தேவன் பிதாக்களுக்கு தேவன் ஆணையிட்டு கொடுத்த, தேவன் வாக்கு தத்தம் பண்ணின தேசத்துக்கு போகும்போது இந்த எலும்பும் ஒரு நாள் அங்கே வந்து சேரும். ஆண்டவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்? நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக்கொள்வேன். நான் பிரசங்கம் எடுக்கிற நான் உட்பட இதை கேட்கிற நீங்கள் அனைவரும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இயேசுடைய வருகை தாமதித்தால் நாம் மரித்துதான் ஆகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நீ பரிசுத்தவானா, தேவ பிள்ளை என்பது இந்த பிரசங்கம் கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நீ பரிசுத்தவான். இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது உங்களுக்கு பயம் உண்டாகுது. இவருக்கு இன்னைக்கு இதா வந்து சொல்லிட்டு இருக்கணும், இவர் விழுந்து எழும்பி வந்து நின்றுட்டு இவருக்கு இதா சொல்லிட்டு இருக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏதோ சந்தேகம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையோடு நாம் மரிக்கணும் சகோதரா, நம்பிக்கையோடு மரிக்கணும். இங்க இருக்க எல்லாரும் பார்த்து சொல்றேன், நம்ம எல்லாரும் பரலோகத்து வந்து சேர வேண்டும். மரணம் நம்முடைய முடிவு அல்ல. மரணம் என்பது நம்முடைய ஜனத்தாரோட சேர்க்கப்படுவது. மரணம் என்பது நம்முடைய முடிவு அல்ல. நாம் இங்கே நித்திரை ஆகி நம்முடைய பிதாக்களோடு நாம் எழும்புவது. மரணம் என்பது வேதனை அல்ல, மரணம் என்பது இளைப்பாறுதல். அதுதான் வேதம் சொல்லுகிறது. மரணம் என்பது ஏதோ போயிட்டா என்றல்ல, நம்முடைய ஓட்டத்தை, இந்த உலகத்தில் வாழ்கிற ஓட்டத்தை முடிப்பது. அப்புறம் என்ன? உங்களுக்காக நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது. பரலோகத்துக்கு நான் செல்வதற்கு, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்னிடத்தில் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அதை நான் அகற்றி ஆக வேண்டும். அவரோடு நான் சேர்க்கப்பட வேண்டும். நம்ம இப்போ எல்லாம் இளங் ஸ்டேஜில் ரொம்ப அழகாக இருக்கிறோம், இப்போவும் அழகாக இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் வயசானா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். பல்லெல்லாம் ஒவ்வொன்றா கலர ஆரம்பிக்கும். ஆமென். முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்க ஆரம்பிக்கும். தோலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க என்ன செய்யும் ஆரம்பிக்கும். இதுதான் உலகம். ஆமென். ரொம்ப வயசாயிட்டுன்னா ஆமென் நமக்கே தோணும். ஏன்னா நம்ம ஒரு கட்டத்தில் நம்முடைய எந்த காரியங்களையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்போ எதுக்குடா நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு தோணும். சில ஆட்கள் நம்மளை பார்க்கும்போதே படுத்த படுக்கையில் ஏதோ கஷ்டத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க, இவரெல்லாம் எதுக்கு? ஸோ எங்கிட்டே வந்து பலர் ஜோமனை சொல்லியிருக்காங்க. பலர் ஜோமனை, பாஸ்டர் முடியல, பாஸ்டர் தேவ சித்த நிறைவேற ஜோமனுங்க பாஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஜோம் பண்ண மாட்டோம். ஆண்டவரே நம்ம ஜோம சுகத்தை கூடும் பலத்தை கூடும் தான் ஜோம் பண்ண மொழியை போய் சேர வைங்கப்பான்னு இதுவரைக்கும் பண்ணினதில்லை, இனி பண்ண போகிறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் பாஸ்ட்டை வந்து சொன்னாலும் அப்போ அங்கே சிரித்தாலும் ஆமேன் வாய்ப்பே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழும்போது நம்ம என்ன நினச்சி வாழ்கிறோம்? ஏதோ நான் கோடி வருஷமாக வாழ போகிறேன். இல்லை சார், இல்லை. ஏதோ நம்ம சம்பாதிக்கிறதும், நம்ம ஓடுவதும், நம்ம உழைக்கிறதும், அயராது பாடுபடுறதும், நம்ம நினைக்கிறோம் ஏதோ நான் ஒரு 500 வருஷம் வாழ போகிறேன். ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், வாழுகிற நாட்களை சந்தோஷமாக வாழுவோம், மற்றவனுக்கு புரோஜனம் உண்டாக வாழுவோம், யாருக்கும் இடம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையாக சந்தோஷமாக வாழுவோம், என்ஜாய் பண்ணி வாழும். கர்த்தர் தந்த மனைவியை, கர்த்தர் தந்த புருஷன், ஆண்டவர் தந்த பிள்ளைகள், ஆண்டவர் தந்த சபை, அழகான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து பலருக்கும் பிரோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் பிதாக்களோடு சேர்க்கப்பட கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் எப்படியா சம்பாதிக்கணும், அது போகணும், அது சம்பாதிக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும். எதுக்கு?
புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க. கர்த்தர் எல்லாம் தருவார். நமக்கு உயர்வு தருவார், பணம் தருவார், செல்வம் தருவார், ஐஸ்வர்யம் தருவார். நீங்கள் போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். கொண்டு போனால் கூட விடமாட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நல்ல வாட்சை ஒன்று கட்டிட்டு படுத்துருக்கான். ஸோ அங்கே சும்மா மண்ணா தானே பைய கலத்தி என்ன செய், எடு. நீ கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கின வாட்சாக்கும், பணம் நீ கொடுத்தாக்க வாங்கினது. போம்ப சோத்துற ஆட்களுக்கு கண் அந்த வாட்சில் தான் இருக்கும். ஏதாவது கம்மலோ ஏதாவது மாலையோ தங்கத்தில் இருந்துன்னா பாவம் தானே, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கினது தானே, கொண்டு போட்டுன்னு விடுவாங்களா? ஸோ வாய்ப்பில்லை. காதில் கலட்டி பார்ப்பாங்க, கலத்தி கடைச்சிறன்னா காதை கடிச்சு துண்டாக எடுத்துருவாங்க. ஸோ நம்ம நினைக்கிறோம், ஓ பாசத்தில் முத்தம் கொடுக்குறான், கடிக்கிறான் அவன். ஸோ இதான் உலகம் விடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நாம் மரிக்கும்போது பரிசுத்தவான்களாய் மரித்தால், யோசேப்பு ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தான், செழிப்பாக வாழ்ந்தான், உயர்வாக வாழ்ந்தான் அவன். ஆனால் இவ்வளோ உயர்வும் இவ்வளோ செல்வமும் இவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தான், அவன் இருதயம் அதுக்கு மேலே வைக்கலை. அவன் நம்பிக்கையோடு மரித்தான். நான் இன்னைக்கு நான் மரிக்க போகிறேன், இப்போ நான் மரிக்க போகிறேன். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நம்மை சந்திப்பார். நமக்கு வாக்குத்தத்தன பண்ணின ஒரு தேசம் இருக்குது, அந்த தேசத்துக்கு நம்மளை கொண்டு போவார். அப்போ நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போகும்போது என் எலும்பை இங்கே வச்சிடாதீங்க, எனக்கு எலும்பை கொண்டு போயிருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். நம்பிக்கையோடு மட்டும். ரெண்டாவது, யாக்கோபிடத்திலிருந்து 2 காரியங்களை சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம். இனி கொஞ்சம் நமக்கு தேவையான வேலை, கொஞ்சம் உற்சாகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வேடு. அதனால் இனி கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். 46ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? நான் உன் முகத்தை என்ன செய்தேன்? கண்டேன். எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது என்னை கவனிங்க, நான் சொல்கிறேன். யாக்கோபுடைய 2 மரணம். யாக்கோபு எப்படி மரித்தான் என்று 2 சொல்கிறேன். யோசேப்பு நம்பிக்கையோடு மரித்தான். யாக்கோபு அவன் வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்ல, ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது, ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கிறது, ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கிறது. அது என்னவென்றால், என் குமாரனாகிய யோசேப்பு என்ன ஆனான், என்ன செய்யலை தெரியும். அவன் உயர் வந்துட்டு மருமக்கள் வந்தாச்சு, மருமகள்கள் வந்தாச்சு, பேரப்பிள்ளைகள் வந்து. ஆனாலும் அவன் இருதயத்தில் ஒரு ஓட்டை, ஒரு வலி, ஒரு காயம், ஏதோ ஒரு நிறைவு இல்லாதது அவன்கிட்ட இருந்து கொண்டே இருக்கிறது. அவன் யோசேப்பை பார்த்த உடனே யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன் முகத்தை கண்டேன். நான் உன் முகத்தை என்ன செய்தேன்? கண்டேன். எனக்கு எப்போது இனி மரணம் வந்தால் என்ன செய்யட்டும்? வரட்டும். அப்போ அவன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரணத்தை விரும்பலை. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு நிறைவு, இந்த ஒரு காயம், இந்த ஏதோ ஒரு வெறுமை அவனிடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வெறுமையோடு, இந்த காயத்தோடு, இந்த ஒரு நிறைவேற்ற தன்மையோடு மரிக்க அன்னைக்கு யாக்கோபு விரும்பலை. ஆனால் இப்போ யோசேப்பை கண்ட உடனே அவன் சொல்கிறான், எனக்கு எல்லாம் ஓட்டை ஆயிட்டு. அதாவது எனக்கு இப்போ முழு நிறைவும் உண்டாயிற்று, வெறுமைகள் மாறிவிட்டது. இப்போ மன நிறைவு எனக்கு என்ன செய்து விட்டது? வந்து இனி நான் மரிக்கனாலும் என்ன செய்கிறேன்? மரிக்கிறேன். நான் மரிக்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்க. நான் இப்படி சொல்கிறேன், இது ஒரு உண்மையான வேர்டு, நமக்கு தேவையான. அதாவது யாக்கோபு எப்படி மரித்தான் என்றால், பார்க்க வேண்டியதை பார்த்து, அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து, மன நிறைவோடு மரித்தான். ஆமென் சொல்லுங்க என் கூட. பார்க்க வேண்டியதை பார்த்து, அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து, சவுண்டு குறைஞ்சிட்டு சொல்லுங்க பரவாயில்ல, மன நிறைவோடு மரித்தார். அப்படிதானா? அவன் மரிக்கும் போது அழகா யோசேப்புக்கு வீட்டில் இல்லைன்னா அந்த எகிப்து தேசம் பெரிய லெவலில் இருந்துட்டு எல்லா பிள்ளைகளும் வர வச்சு எல்லாரையும் ஆசீர்வதித்து அவன் ஓட்ட முடியும் போது மன நிறைவு. அல்லேலூயா.
எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? இது இது இதுவும் நடந்தா நல்லா இருந்திருக்குமே, இதுவும் நடந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யாக்கோபிடத்துல எந்த குறையும் இல்லை. அவன் தன் ஓட்டத்தை முடிக்கும் போது மன நிறைவோடு எந்த வெறுமைகள் இல்லாமல். நான் ஒன்று சொல்லட்டா, பரிசுத்தவான்களுடைய ஓட்டத்தை அப்படிதான் கர்த்தர் முடிக்க வைப்பார். பக்கத்தில் உள்ள கை கூட சொல்லுங்க, நீங்கன்னு சொல்லிடாதுங்க, கொண்டு போடுவனும். சொல்லுங்க, மன நிறைவோடு ஓட்டத்தை முடிக்க செய்வார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம ஓட்டத்தை முடியும் போது அதான் ஒரு பரிசுத்தவான்கள் மரணம். ஒன்று நம்பிக்கை இருந்துச்சு, யாக்கோபுக்கு மன நிறைவு இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் ஆண்டவரே 10 நாள் கூட தாங்கப்பா, நோ இல்லை, மரணத்தை மன நிறைவோடு சந்தித்தான். மன நிறைவு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, எப்படி மன நிறைவு. ஆண்டவர் ஒரு பரிசுத்தவான, ஐயோ இது இது என் வாழ்க்கை நடந்தா நல்லா இருந்திருக்குமே, ஐயோ இது இல்லாம போயிட்டு, என் பிள்ளையோட இந்த ஒரு காரியத்தை மட்டும் நான் செய்யாம போயிட்டேனே, இது நடக்காம போயிட்டு, இதை பார்க்காம போயிட்டேனே அப்படின்னு ஆமென் கர்த்தர் விடவே மாட்டாரு. நீ பரிசுத்தவான் என்றால் உங்களுடைய ஓட்டமும் என்னுடைய ஓட்டமும் மன நிறைவோடு தான் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. பாதியில் அப்படி பறிச்சு எடுத்துட்டு ஆமேன் அனாதையை விட்டுட்டு அப்படி போக விட மாட்டார். ஒருவேளை சில சூழ்நிலை எதா இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை முழு பொறுப்பை கர்த்தர் எடுப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? பல பரிசுத்தவான்களுடைய மரணத்தை மரித்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி மன நிறைவோடு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டேன், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டேன், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டேன், நான் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு தர வேண்டியதெல்லாம் கர்த்தர் தந்துட்டாரு, இனி இந்த உலக ஓட்டத்தை விட்டுட்டு நான் அவரோடு நித்திய காலமாக இருக்க போகிறேன். அவன் யோசேப்பை கண்ட உடனே அவன் இனியும் நான் பல வருஷம் உயிரோடு இருப்பேன்னு சொல்லலை. யோசேப்பை பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மன நிறைவோடு இனி நான் மரித்தாலும் மரிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு யாக்கோபை கர்த்தர் பார்க்க வைத்தார், யாக்கோபு யோசேப்பை பார்க்க வைத்தார். ஆமென். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறதை கர்த்தர் பார்க்க வைத்தார். எங்கூட ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஆமேன். இதுக்கும் கைத்தட்டையிலன்னா எழுப்பி விரட்டி விடும் பாருங்க. சோத்திரம். அதாவது நம்ம பிள்ளைகளை நாம் பார்க்க வேண்டிய விதத்தை, பிள்ளைகளுடைய உயர்வுகளை, பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதை, பிள்ளைகள் மேன்மையாக இருப்பதை பார்த்த பிறகுதான் நம் ஓட்டத்தை கர்த்தர் முடிக்க வைப்பாரு. ஹலோ, சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. யாக்கோபு அப்படிதானே ஓட்டத்தை முடிக்க வச்சாரு. யோசேப்பு எப்படி இருக்கானோ அப்படின்னு யாக்கோபு ஓட்ட முடிக்க வைக்கிறேன். யோசேப்பு உயர்ந்திருப்பதை யாக்கோபு பார்த்தான். அந்த தேசமே தானியத்துக்காக யோசேப்பிடத்தில் கியூல நிற்கிறதை யாக்கோபு பார்த்தான். எகிப்து தேசத்துல ராஜாவுக்கு அடுத்து உயர்ந்த ஸ்தானத்துல யாக்கோபு இருப்பதை யோசேப்பு இருப்பதை யாக்கோபு கண்டான். இதெல்லாம் பார்த்த பிறகுதான் சார் யாக்கோபுக்கு முடிவு வந்துச்சு. நான் சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்றேன், ஓட்ட முடியாது, நீ சாக மாட்டா, நீ பார்க்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கு. உன் பிள்ளைகளுடைய உயர்வை நீ பார்க்க வேண்டியது இருக்கு. நீ இன்னும் உனக்கு மனநிறைவு வர வேண்டியது இன்னும் இருக்கு. உன் மனநிறைவு இல்லாமல் உன் ஓட்டத்தை முடிக்க விட மாட்டாரு. யாக்கோபு எப்படி மனநிறைவோடு தன் ஓட்டத்தை முடிக்க வைத்தாரோ அதே போல கர்த்தர் முடிக்க வைப்பாராக. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது. ஆனால் நான் யாக்கோபிடத்துல 2வது சொல்றேன். ஆதியாகமம் 50:9. அவனை யாக்கோபுடைய அடக்கத்துக்கு என்ன இருந்துச்சு வாசிங்க. ரதங்களும் குதிரை வீரரும் அவனோட போனதுனால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமா இருந்துச்சு. ஹலோ, சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இப்படி சொல்றேன், யாக்கோபு தன் அப்பாவும் அம்மாவை விட்டு போகும்போது
தன் கையில் மாற்று வஸ்திரம் இல்லாமல் புறப்பட்டு போனான். அதனால திரும்பி லாபானுக்கு விட்டு வரும்போது யாக்கோபு சொல்லுகிறான், நான் வெறும் கோலும் கையுமாய் போனேன். என் கையில் வெறும் கையாக தான் நான் போனேன். நான் இப்படி சொல்கிறேன், யாக்கோபு ஒன்றுமில்லாமல் தன் வாழ்க்கையை தொடங்கினான். எப்படி வாழ்க்கையை தொடங்கினான்? ஒன்றுமில்லாமல். எப்படி மரித்தான் தெரியுமா? அவனை எப்படி அடக்கம் பண்ணார்கள் தெரியுமா? ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவனுக்கு கொடுத்து அவனை அடக்கம் பண்ணினார்கள். இந்த இந்த சில 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 பொலிட்டிக்கல் லீடர்ஸ், சில சமுதாயத்தில் கனத்துக்குரிய மனிதர்கள் மரிக்கும் போது சொல்லுவாங்க, அரசு மரியாதையோடு அடக்கம் நடக்கணும். அந்த எத்தனையோ குண்டுகள் முழங்க அந்த அடக்கம் தான் யாருக்கு அன்னைக்கு கிடச்சிச்சு? யாக்கோபு. நீ எப்படி வாழ்க்கையை தொடங்கினா? வட்ட பூஜ்ஜியத்திலண்டு. இப்போ உன் அடக்கம் எப்படி இருக்கு? ராஜாவுக்கு கொடுக்குற மரியாதையோடு, அரசு மரியாதையோடு உன்னுடைய அடக்கம் நடக்குது. அங்கே போகும்போது இவன் திரும்ப இவன் சரீரத்தை அங்கே கொண்டு போகிறாங்க, கானானுக்கு கொண்டு போகும்போது எகிப்துள்ள இராணுவ குதிரைகள் வருது, எகிப்துள்ள போர் சேவைகள் வருகிறார்கள், எகிப்துள்ள ரதங்கள் வருது. இங்கே மாதிரி இல்லை, ஃப்ளைட்டில் கொண்டு இறக்குறது. அன்னைக்கு கால்நடை, குதிரை ரதம் பிரயாணம். இங்கே இவனுடைய சரீரம் அங்கே இருக்கு. எப்படி ஒரு ராஜாவை அடக்கம் பண்ணுவது போல இந்த யாக்கோபுக்கு சரீரத்தை கொண்டு போறாங்க. ஹலோ, ஒண்ணுமில்லாமல் தொடங்கின வாழ்க்கை இன்னைக்கு ராஜ மரியாதையோடு அவனை கர்த்தர் அடக்கம் பண்ண வைக்கிறாரு, அல்லது அவன் ஓட்டத்தை முடிக்க வைக்கிறார். ஆமென். நம்ம ஒன்றும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை தொடங்கி பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லாமல் ஓட்டத்தை முடிக்க விட மாட்டார். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஒன்றுமில்லாமல் வாழ்க்கை தொடங்கின உங்களை ஒன்றுமில்லாமல் முடிக்க விட மாட்டார். சத்தமாய் ஆமென். பரிசுத்தவான்களுடைய மரணம் தேங்க்யூ அப்படிதான் இருக்கு. ஒன்றும் இல்லாம தொடங்கினா ராஜாக்களை போல கர்த்தர் அவனை என்ன செய்ய வைத்தா? அடக்கம் பண்ண வைத்தார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென். அல்லேலூயா. 4வது ஆபிரகாம். நம்ம வாசித்தோம், ஒரு முறை கூட வாசிப்போம். ஆதியாகமம் 15:15. போதும். சேருவாய், அடக்கம் பண்ணப்படுவாய். ஆபிரகாம் எப்படி மரித்தான்? ஆபிரகாமுடைய மரணம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே பேன்ல கொண்டு வரேன். சமாதானத்தோட முதிர் வயதிலே மரித்தான். எப்படி மரித்தான்? அவருடைய மரணம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? சமாதானத்தோட மரித்தான். ஆனால் எப்ப மரிச்சான்? சிலர் இருக்க பார்த்தா, பாஸ்டர் எங்களை விட்டுருங்க, நாங்க இப்பவுமே போயிடலான்ற மாதிரி. நான் விடுற மாதிரி இல்லை. ஆமே, முதிர் வயதாகாம ஒருத்தரை விட மாதிரி நாங்க இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு நீங்க வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும். அவன் செத்த பொருளெல்லாம் ஆத்துமா ஆதாயம் பண்ண முடியாது, செத்த பொருளெல்லாம் பயன்பட முடியாது, செத்த பொருளை எழுப்புதலுக்காக நிற்க முடியாது. செத்த பொருள் ஒன்றில் இழைப்பாறுதல் தான். அது இங்கே இருக்கிற வரைக்கும் தான் பயன்படியதும். ஆமேன் ஆமேன். பிரகாசிக்கிறதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான். ஆமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வேடை எங்கூட எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி. சமாதானத்தோட முதிர் வயதிலே ஓட்டத்தை முடிக்க வைப்பார். இப்போ இடையில பாரதி ராஜா என்கிற ஒரு மனிதர் மரித்த போது அவருக்கு அவர் அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு? முதிர் வயதிலே அவர் மரித்தார் அப்படின்னு. அந்த வேடு நல்ல வேடு. அந்த நியூஸ்ல போட்டப்போ அப்படி முதிர் வயதிலே தன் வயதின் முதிர்ச்சி நிமித்தம் மரித்தார். இப்படிதான் நம்ம நம்ம வார்த்தைகள் வர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. இளம் வயதிலே நோ, பாதி வயதிலே நோ. அதாவது உங்களை சொன்னா கோவப்படுங்க, நான் என்ன சொல்றேன்? ஒரு ஆள் மரித்து இருக்கும்போது என்ன சொல்லணும்னா, ஆமேன், கொஞ்ச நாள் கூட வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொன்னா, வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து, செய்ய வேண்டியதெல்லாம் செய்து, மன நிறைவோடு சமாதானத்தோட வயதாகி தன் தேவனோடு சேர்க்கப்பட்டான். கர்த்தர் சொல்ல வைப்பாராக.
இதுதான் பரிசுத்தவான்கிட்ட ஆண்டவர் பேதுரு, நான் புதிய ஏற்பாடு டச் பண்ணல, பேதுருட்ட என்ன சொன்னாரு? நீ முதிர் வயதாவாய், உன் அரைக்கச்சை இன்னொருத்தன் கட்டுவான், அதுக்கப்புறம் தான் உனக்கு மரணம் சம்பவிக்கும். இன்னும் ஒரு கோட பக்கத்தில் உள்ளவங்க கை கொடுத்து சத்தமா சொல்ல முடியுமா? சமாதானத்தோட பாஸ்டர் நான் பிளஸ் பண்றேன், சமாதானத்தோட முதிர் வயதிலே ஆமேன் சேர்க்க கர்த்தர் கிருபை செய்வார். அதுக்கு முன்னாடி எல்லாம் வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லை. ஆமேன். சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாதுங்க. சரீர சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், கவலைப்படாதுங்க. நீங்கள் உங்க ஓட்டத்தை சமாதானத்தோட முடிக்க வைப்பா, முதிர் வயதிலே முடிக்க வைப்பா. விசுவாசிச்சா சத்தமா தலைக்கு மேல கையை வச்சு சொல்லுங்க, இந்த பிரசன்ஸ்ல சமாதானத்தோட முதிர் வயதிலே கர்த்தர் முடிக்க வைப்பி. ஒரு முறை கூட சொல்லுங்க, சமாதானத்தோட முதிர் வயதிலே கர்த்தர் முடிக்க வைப்பி. வசனம் அப்படிதானே சொல்லுது. நான் ஏன் சொன்னேன்னா, நான் இன்னைக்கு பேச ரெவலேஷன் கிடையாது. நான் ஒவ்வொருவருடைய மரணத்தையும் எப்படி பரிசுத்தம் மறந்தாலும் அந்த வசனத்தை தான் நான் அப்படியே எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படிதான் அவருடைய பிள்ளைகளை அவர் நடத்தினார். யாக்கோபு முதிர் வயது அவன் மனநிறைவோடு முடிச்ச வச்சாரு. ஆமேன். பார்க்க வேண்டிய என்ன சொல்ல, ஒன்றும் இல்லாமல் தொடங்கின ராஜாக்களை போல முடிக்க வச்சு. யோசேப்பு அவனை மனநிறைவோடு முடிக்க வச்சார். கடைசி தான் ஆபிரகாம் ஆமேன். அவன் ஓட்டம் சமாதானத்தோட, எவ்வளோ பாடு, ஒன்றும் இல்லாமல் ஆமேன். மெசொப்பொத்தாமியா நாட்டை விட்டு வெளியே வந்தான். ஊர் என்கிற கல்தையோட பட்டணத்தை விட்டு ஒன்றும் இல்லாமல் இல்லை ஆமை, எல்லா சொந்த ஜனத்தெல்லாம் விட்டு வெளியே வந்தான். ஆமை, வாழ்க்கை முழுதும் பிரயாணம். ஆமை, 100 வயசுல குழந்தை கொடுத்து அவனை எப்படி முடிக்க வச்சார் தெரியுமா? சமாதானத்தோட. அடுத்து எப்படி? முதிர் வயதுல. சிலருக்கு பயமா இருக்கா? சோத்திரம் சொல்லுங்க, சமாதானத்தோட. நீங்க சொல்றதுல சமாதானம் இருக்க மாதிரி தெரியலையே. சொல்லுங்க, சமாதானத்தோட முதிர் வயதிலே ஓட்டத்தை முடிக்க வைப்பா. விசுவாசிச்சா சத்தமாய் ஹல்லேலூயா பாடை 1-2 சரணம் கூட பாடிடும். நம்ம ஆட்களை கொஞ்சம் தட்டி எழுப்போம். பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. நல்ல கைத்தட்டி. பரலோக நாடந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேன். மகிமையே மகிமையே பேரின்பமே பேரின்பமே என்று நான் கண்டானந்திப்பேனோ. சொல்லுங்க, என்று நான் கண்டானந்த். மகிமையே மகிமையே பேரின்பமே என்று நான் கண்டானந்திப்பேனோ. சத்தமா ஆமே. once again. என்று நான் கண்டானந்திப்பேனோ, என்று நான் கண்டானந்திப்பேனோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உபாகமம் மோசே. ஆமா, எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, என்ன சாபம் போடுறவங்க எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. தேங்க்யூ. எல்லாம் ஆசீர்வாதமா மாறட்டு. அவங்க தெரியாம சொன்னாங்க. உற்சாக. உபாகமம் 34ஆம் அதிகாரம். உபாகமம் 30. மோசேயுடைய ஒரு மரணம். இதுல மோசேயின் மரணத்துல 3 காரியங்களை சொல்றேன். 3 நமக்கு தேவையான ஒன்று. ஒரு அலையிலே மோசே உபாகமம் 34:7. மோசே மரிக்கிற போது சிலர் சான்ஸ் கொடுங்க, பழச்சிட்டு போட்டு 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. நல்லா உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. சோத்திரம். ஆமே. மோசே எத்தனை வயசுல மரிச்சான் சொல்லுங்க. ஆமேன். நம்ம அந்த அளவு போவோமான்னு தெரியல.
ஓகே, சரி, ஓகே. ஆனால் முதிர் வயது நம்ம போன பயனில் சொல்லிட்டோம். ஆனால் இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்காக ஓடுனவன், ஒரு பெரிய பாரத்தை சுமந்தவன், ஆண்டோடைய ஒரு பெரிய லட்சியத்தோடு ஆண்டவர் தேவனுடைய ஒரு பெரிய திட்டத்துக்காய் ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு மனிதன். அவன் பல பாடுகள், பல கஷ்டம். அவன் பிறக்கும் போதே பிறந்ததுலண்டு சாகிற வரைக்கும் மரணம் அவனை துரத்தி கொண்டே இருந்துச்சு. எதுலண்டு சொல்லுங்க, சொல்லுங்க. பிறந்ததுலண்டு. அவன் பிறக்கும்போது பார்வோன் ராஜாவின் கட்டளை என்னது? பிறக்கும் அனைத்து ஆண் குழந்தைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யும். அப்போ பிறந்ததுலண்டு அவனுக்கு மரணம் துரத்திச்சு. அப்படி வாழ்கிறான். அடுத்து 40 வயசாகும்போது ஒருத்தனை இவன் கொல்லுறான். அதனால ராஜா திரும்ப இவனை கொல்ல பார்க்குறான். அடுத்து பயந்து ஓடுறான். கொஞ்ச நாள் தாண்டி ஜனங்களை விடுதலாக்கினா இப்போ ஜனங்களே கொல்ல பார்க்குறாங்க. பிறந்ததுலண்டு சாகிற வரைக்கும் மரணம் அவனை துரத்தி கொண்டு வந்தது. ஆனால் மரணம் அவனை தொட முடியவில்லை. ஆமென். இயேசு நாமத்தை நான் கேன்சல் பண்ணுறேன். எந்தெந்த மரணங்கள் துரத்துகிறதோ அது இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் வேளையில கேன்சல் ஆவதாக, இல்லாமலாகி போவதாக. மோசேக்களை போல எங்கள் ஓட்ட வெற்றியாய் முடியணும். ஆமாம். ஓகே, இது 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 ஒன்று. அவன் 120 வயசு. ஆனால் எப்படி மரித்தான் என்றால், வயதானதினால் பலனை இழந்து மரிக்கவில்லை. இது என்னுடைய பர்சனல் ஜபம் இதுவாக்கு. ஆண்டவரே, நிறைய முதிர் வயது வரைக்கும் வாழணும், ஆனா வயது ஆகிறதுனால பலன் குறையக்கூடாது. கண்ணு மங்கலாக இது ஜபமாக்கும். இனி நான் கொஞ்சம் நான் இனி எங்கேயாவது போன அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நான் கண்ணாடி வச்சுட்டு நின்னப்போ பாஸ்டர் அன்னைக்கு இங்கே சப்பி தள்ளினார், இப்போ இந்த சர்ச்சில் போய் எம்ஜிஆர் கண்ணாடி வச்சுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துடக்கூடாது. நான் சொல்கிறேன் இதனுடைய ஜபம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரைஸ் சொல்லலாம். நம்முடைய விசுவாசம் கர்த்தர் நம்ம நடத்துவார். அதனால் மற்றவங்களை நான் டிஸ்கரேஜ் பண்ணலை. அவன் மலையை உச்சிக்கு போனால் மலையில் ஏறுறதுக்கு கம்பு தேவைப்படலை. ஆமேன். அதுக்கப்புறம் கண்ணாடி என்ன செய்யலை, தேவைப்படும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் தேவையில்லை. அவன் எப்படி மரித்தான் என்றால் 120 மரித்தான். ஆனால் பலனை ஒரு பலன் அவனை விட்டு போகவில்லை. ஆமை கண் இருளடையவும் இல்லை. சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நான் சொல்றேன், இவன் எப்படி மரித்தான்? பலத்தோடு ஆரோக்கியத்தோடு மரித்தான். ஒத்துக்கொள்றீங்களா எங்கூட? ஆமே. நான் வசனம் அப்படிதான் சொல்றேன். 120 வரைக்கும் மரித்தான். அடுத்து அவன் கண், நீங்க வாசன வாசிக்க சண்டை போட்டதுனால வேடுக்கு வேல்யூ விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண் என்ன செய்யவில்லை, இருளடையவில்லை. பலன் என்ன செய்யலை, ஆனா மரித்தான். ஆனா என்ன செஞ்சான்? மரித்தான். அதை நான் அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். அப்போ பக்கத்துல உள்ள கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய முதிர் வயதிலே ஆரோக்கியத்தோடு, அப்பா என்ன சவுண்ட் இல்ல, பலனோடு ஓட்டத்தை முடிக்க வைப்பாராக. ஆமே. நான் ஓப்பனா சொல்றேன். அதாவது ஸ்டாண்டர்டா சொல்லணும்னா, நம்ம சொந்த கடமைகளை நம்மளே செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. நமக்கு எல்லா வேலைகளையும் நாமே ஆரோக்கியத்தோடு செய்ய வைப்பாராக. இன்னொருத்தருக்கு உதவி இல்லாத அளவில் ஆமே நம்ம பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நம் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒருவேளை யாராவது இந்த மரண பயத்தோடு வியாதியோடு சூழ்நிலைய ஓட்டம் போயிருமா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் தருகிற வார்த்தை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். உனி ஆமென். ஆபிரகாமை போல நீ சமாதானத்தோடு, ஆனால் சமாதானத்தோடு ஆனா பாதி வயதில் அல்ல, ஆபிரகாமை போல முதிர் வயதிலே, யோசேப்பை போல மோசே போல முதிர் வயதிலே உன் பலன் ஒன்று குறையாமல், உன் ஆரோக்கியம் ஒன்று குறையாமல் பலத்தோடு அவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். சத்தம் ஒரு ஆமென். அப்போ மோசே எப்படி மரித்தான்? ஆமென். ஆரோக்கியத்தோடு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பலத்தோடு. எல்லாரும் சொல்லுங்க, ஆரோக்கியத்தோடு பலத்தோடு மரித்தான்.
நம்ம வந்து பரிசுத்தவான்களோட வாழ்க்கையை தான் நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம். அப்படி தானே? மோசே வச்சு சப்பி தள்ளின போன வாரம் ஃபுல்லாக, யோசேப்பை வச்சு ஒரு அதிகாலை ஜெபம் ஒரு மாதம் ஃபுல்லாகவே வச்சு எடுத்தோம். ஆனால் அவங்களோட முடிவும் வாழ்க்கை எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்துச்சோ அதே போல் அவங்க முடிவும் அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்திருக்கு. பார்த்தீங்களா? ஆமேன். அடுத்து அப்போது ஆரோக்கியத்தோட பலத்தோட மறித்தார். மோச இடத்துல 3 சொல்கிறேன். 2வது ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். 5ஆம் வசனத்தை வாசிக்க. மோசே அவ்விடத்துல எப்படி மறித்தான்? சொல்லுங்க சத்தமா. ஆண்டவர் சொன்னதுபடியே மறித்தான். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லட்டா? நான் சொல்றேங்களா? ஆமேன்னு சொல்லுவீங்களா? மனுஷனுடைய வார்த்தையின்படி மறிக்கல. பாஸ்டர் மட்டும்தான் ஆமேன்னு சொல்றாரு. சோத்திரம். ஆமேன். இவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் பாஸ்டர். எப்படியா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தான் தெரியல. சோத்திரம். சொல்லுங்க. நான் சொல்றேன், மனுஷனுடைய வார்த்தையின்படியே மறிக்கவில்லை. டாக்டருக்கு வார்த்தையின்படி மறிக்கல, மருந்துக்கு வார்த்தையின்படி மறிக்கல, வீட்டில் உள்ளவங்களுடைய வார்த்தையின்படி மறிக்கல, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான். இன்னொன்று சொல்லிட்டா, அவனுக்கு வார்த்தையின்படி அவன் மறிக்கல. சில நேரம் நம்ம சொல்லுவோம், மற்றவங்க சொல்கிறோம், நம்ம ஆண்டவரே எதுக்கு என்ன உயிரோட இங்கே என்ன செஞ்சுருக்கிறீரு, வச்சுக்க, என்ன சீக்கிரம் எடுக்கக்கூடாதா, உன்னை அங்கே கொண்டு போய் என்ன செய்யுது. சோத்திரம். ஆடா மாடா இருந்தால் கூட சோத்திரம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கேன். இது அதுக்கும் பிரயோஜனம் இல்லை. சோத்திரம். எங்கே கொண்டு கேட்கு. சோத்திரம். பயப்படாதுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நம்முடைய ஓட்ட முடியும். நம்மளை ஆண்டவர் எது வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்து வச்சிருக்கிறாரோ, எது வரைக்கும் மனோஜ் நீ இந்த பூமியில் உயிரோடு இருக்குன்னு வச்சிருக்கிறாரோ, எது வரைக்கும் தடிக்காரோன சபையை நீ இந்த பூமியில் உயிரோடு இருக்குன்னு வச்சிருக்கிறாரோ, அது வரைக்கும் கர்த்தர் நீ இந்த பூமியில் உயிரோடு இருப்பாய். மற்ற யாரும் உன் மரணத்தை தடுக்க முடியாது. நீ கர்த்தருடைய வார்த்தையின்படியே தான் உன் ஓட்ட முடியும். ஹலோ, மரணம் வராது சார். அதுக்கு முன்ன கர்த்தர் விட மாட்டேன். நான் பரிசுத்தவான். பரிசுத்தவானோட முடிவு அவ்வளோ மேன்மைங்க. பரிசுத்தவான்களை கர்த்தர் மேன்மையை வாழ வைக்கிறான்றதை நம்ம தியானிச்சிருக்கிறோம். பரிசுத்தவானோட முடிவு அவ்வளோ மேன்மை. எப்படி அழகா வார்த்தை. மோசே கூடுற, நீ வா, மலை உச்சிக்கு வா. வந்தாச்சு. நீ சாக போற. சரி ஆண்டவரே, நீ உனக்கு பலன் இருக்கு, எல்லாம் பலனும் இருக்கு, வா, நான் உன்னை அடக்கம் பண்ண போறேன். மனுஷன் கூட அவன் சரீரத்தை அடக்கம் பண்ண முடியல. அவன் சரீரத்தை கர்த்தரே எடுத்து அடக்கம் பண்ணினான். என்ன மகிமை. ஆமே. நீ பரிசுத்தவானுக்கு அவ்வளோ. இயேசுக்காக 40 வருஷம் இயேசுக்காகவே ஊழியம் செய்தான். 40 வருஷம் அவனுக்கு சந்தோஷம் நிம்மதின்னு ஒண்ணுமே கிடையாது. மோசேக்கு மக்கள் 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 என்றே தன் வாழ்க்கையே செலவிட்டான். அவனை கர்த்தர் அனாதைய விடலை. அவன் முடிவை அவன் இன்னொருத்தன் பரியாசம் பண்ற அளவில், கேவலப்படுற அளவில், இன்னொருத்தன் குறை சொல்ற அளவில் விடலாமே. ஆண்டவர் விடலை. மனுஷனிடத்துல அவன் சரீரத்தை கொடுக்கல. நான் அடக்கம் பண்றேன்டா உன்னைய. என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன், அவனை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை. உன் சரீரத்தை நான் அடக்கம் பண்றேன்டா, வாடா நீ மேல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தவான்களை வாழ்வது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய பாக்கியம். சபையே ஒரு மேன்மை. முடிஞ்ச அளவுக்கு அறிஞ்ச சத்தியத்தை உண்மையா இருப்போம். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், நான் இப்படி வாழ்ந்தா இப்படி நடந்தா யார் என்ன பாப்பா, ஒருத்தரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு ஒருவரே உங்களை வாழ வைக்கிற கர்த்தர். அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். ஓப்பா, என்ன வேடில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 3வது ஒன்று இதோட முடிப்போமா? பிரைஸ் எல்லாம். ஓகே, இனி ஒன்று மறைச்சா உபாகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய வெயிட் நான் வசனம் சொல்கிறேன். ஆமேன். 9ஆம் வசனத்தை வாசி. 37:9. மோசே நூனின் குமாரனாகி யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் இதுவும் ரொம்ப தேவையான ஒரு வேடா. சத்தம் வராமன்னு சொல்லுங்க. ஆரோக்கியத்தோடு பலனோடு மரித்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தான். அவன் மரிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை அனாதையாக விட்டுவிட்டு மரிக்கவில்லை. அவன் ஒரு பெரிய தலைவன், பெரிய மேய்ப்பன்.
இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் வார்த்தையை நம்பி எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். இப்ப நீங்க எக்கேடு கட்டும் போங்கன்னு சொல்லிட்டு அவன் மறிக்கவில்லை. இப்படி சொல்லட்டா, அவனை போன்ற இன்னொரு மனிதனை எழுப்பி விட்டுதான் அவன் தன் ஓட்டத்தை முடித்தான். ஒத்துக்கொள்றோங்க? ஆமே. சிஸ்டர், பிரதர், உன் தரிசனம் உன்னோடு முடிந்து விடக்கூடாது. ஐயோ ஆமேன் வரல. உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன்னோடு முடிந்து விடக்கூடாது. உன் மேல இருக்கிற வல்லமை உன்னோடு முடிந்து விடக்கூடாது. உன் மேல இருக்கிற கிருபை உன்னோடு முடிஞ்சு விடக்கூடாது. உன் மேல இருக்கிற பயன்படுதல் உன்னோடு முடிஞ்சு விடக்கூடாது. நீ மறிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை போல சிலரை நீ எழுப்பி விட்டுதான் உன் ஓட்டம் முடியணும். எத்தனை பேரும் கூட ஆமேன்னு சொல்றீங்க? இதைத்தான் போன வெள்ளிக்கிழமை நடந்துச்சுங்க. வந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கோட்டை விட்டவங்களை எனக்கு தெரியல. லைவ் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகி வந்துச்சுன்னு தெரில எனக்கு. ஏன்னா இங்கெல்லாம் ஒரே இது பண்ணி கேமரா எல்லாம் ஒயரெல்லாம் தட்டி விட்டு நான் தான் தட்டி விட்டேன். ஸ்தோத்திரம். அதனால எப்படின்னு தெரியல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தரிசனம் நமக்கு, அதாவது நான் மறிக்கலாம், என் தரிசனம் மறிக்கக்கூடாது. நான் மறிக்கலாம், என் அபிஷேகம் மறிக்கக்கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஓட்டத்தை முடிக்கலாம், ஆனா என் பயன்படுதல் முடியக்கூடாது. நான் பயன்படலைன்னா என் ஓட்டத்தை முடிச்சா என் சார்பில் இன்னொருத்தன் பயன்படணும். நான் இதாலன்னா நான் தலைவனாக நான் என் ஓட்டத்தை முடிக்கிறேன், ஆனால் அடுத்த தலைவன் என் மூலம் எழுப்பப்பட்டான். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு இனி யாரும் இல்லை, இனி எகிப்துக்கும் போக தெரியல, எங்க போன்னு தெரியல, அனாதைய விடல. அவன் மரிப்பதற்கு முன்னாடி அவன் நூனின் குமாரனா யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தான். ஹலோ, எங்களோட எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்க ஓட்டம் வெறுமையா முடியக்கூடாது. நீங்க உங்களோட உங்க பிரேயர் லைஃப் முடியக்கூடாது. உங்களோட உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு விடக்கூடாது. உங்களை போன்ற ஒரு சேனை எழுப்பிட்டு தான் உங்க ஓட்டம் முடியணும். ஒத்துக்கொள்றாங்க? ஆமே. மோசே ஒரு யோசுவாவை எழுப்பிட்டு தான் மோசே தன் ஓட்டத்தை முடித்தான். அல்லேலூயா. சவுல் மரணத்தை குறித்து 2 சாமுவேல் 1:9-10 பார்க்கும்போது, அவன் பரிசுத்தவானாய் வாழ்ந்தான், ஆனால் அவன் பின்வாங்கினான், தேவ திட்டத்தை விட்டு விலகினான். அவன் எப்படி மறிச்சான் தெரியுமா? இந்த 1 சாமுவேல் கடைசி 2 சாமுவேல்லாம் ஒரு பட்டயத்தை நட்டு அதுக்குள்ள குப்புற விழுந்து ஒருத்தண்ட சொல்றான், எனக்கு நான் செத்து போன்னு நினைச்சேன், என்னால் சாக முடியலை, வலி வேதனையா இருக்கு. ஆமே, நேரம் ஆனாலும் நான் வசனத்தை எடுக்கலை. சொல்றான், நீ ஒருத்தர் கூப்பிடுற, நீங்க வா, நீ யாரு? நான் அமலேக்கேன், வா, வந்து என்னை வெட்டி போடு, என்னை கொன்னு போடு, இனி என்னால் உயிரோடு இருக்க முடியாது. ஒரு தேவ நோக்கத்தோடு தன் வாழ்க்கையை தொடங்கினவன், தேவ திட்டத்தோடு தன் வாழ்க்கையை தொடங்கினவன், இஸ்ரவேலுக்காக ஒரு முதல் ராஜாவாய் தெரிந்தெடுக்கப்பட்டவன், ஏதோ சில சூழ்நிலை நிமித்தம் வழி விலகி பின்வாங்கி பிசாசினால் நிரப்பப்பட்டு தாவீத கொலை செய்ய நினைச்சு, ஆமேன், அவன் வாழ்ந்தான். அப்படின்றதுல அவன் முடிவே வேதனையா இருந்துச்சு. புரிஞ்சவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. நம்ம ஓட்டம் இப்படி இருந்து விடக்கூடாது. நான் சொல்றேன், நம்ம பின்வாங்கும் போதும் தேவ திட்டத்தை விட்டு மாறும் போதும் நம்ம வாழ்க்கை மட்டும் நாசமா போகாது என்பதில்லை, நம்மளோட முடிவு கூட கஷ்டமா இருக்கும். எவ்வளோ பரிதாபம் இல்லை. பெலிஸ்தர்கள் நெருங்குறாங்க. நீங்க நான் நேற்றைக்கு நைட்டு வாசித்தேன், என்ன டச் அவனுக்கு அவனு சரீரத்தை தூக்கி அப்படி எரிஞ்சிட்டாங்களாம் வேலையை. ஒரு எங்கேயோ போய் கிடக்கட்டும், ஒரு ராஜாவுடைய சரீரம் சார். நம்ம எத்தனை பேரை பார்த்தோம்ல, எவ்வளோ அழகா மறித்த, பாவத்துக்கு இடம் கொடுத்த நிலைமையை பார்த்தீங்களா? பிசாசுக்கு இடம் கொடுத்த நிலைமையை பார்த்தீங்களா? வாழ்க்கை நாசமாச்சு. அவன் முடியும் எவ்வளோ கேவலமா. நான் இவ்வளோ பெஸ்டா பேசினேன்னு இவன், நான் நேற்றைக்கு வாசிச்சேன், அப்படி புல்ல அரிச்சிச்சு. எப்படி ஒரு பட்டயத்தை நட்டு அதுக்கு மேல கொமந்து அவன் கேட்கறான், அமலேக்கன். அன்னைக்கு அவன் அந்த அமலேக்கனை அழிக்கலை, இன்னைக்கு அந்த அமலேக்கனை கையில் அவனை ஒப்பு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? சார், இந்த பைபிளை நம்ம எடுத்திருக்கோம் சார். கடைசி வரைக்கும் உண்மையை ஓட கிருபை தருவாராக. இயேசுவை தேடி என்னத்தை கண்டோம்?
சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம் அப்படியெல்லாம் இல்லை சார். நம்மளை கர்த்தர் ராஜாக்களை வாழ வைத்திருக்கிறார். பணம் வரும்போதெல்லாம் பின்வாங்காதுங்க. பணம் வரும்போது அவன் வாழ்க்கையை ட்ராக்கை மாற்றாதுங்க. அறிஞ்ச சத்தியத்தை உண்மையா இருங்க, தசம பாவத்தில் உண்மையா இருங்க, ஜபத்தில் உண்மையா இருங்க, அந்தரங்க பாவத்தில் விழாதுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாக சர்ச்சுக்கு வாங்க. சண்டேன்னா அது நீங்கள் உங்கள் சரீரம் நீங்கள் இங்கே அட்டென்ஸ் ஆகணும். ஆமேன். அது இது ஒரு பாக்கியம் நமக்கு. இதை உண்மையாக இருங்க. நம்ம ட்ராக் மாறும்போது நம்ம வாழ்க்கை மட்டும் மாறாது, நம்ம முடிவும் பரிதாபமாக மாறு. இது சவுல் நமக்கு மிகப்பெரிய எச்சரிப்பு. கடைசி ஒன்று சொல்கிறேன். எலியா இவர்களெல்லாம் மரித்தார்கள். அந்த பரிசுத்தவான் மரிக்கலை. அந்த பரிசுத்தவானை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆமேன். எலிசா பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒன்று சொல்லட்டா, ஒன்றில் நாம் ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு, மோசே, ஆமேன், இவர்களை போன்ற நம்ம மரணம் இருக்கும். இல்லை என்றால் இயேசு வரும்போது நாம் பரிசுத்தவானாக இருந்தால் எலியாவை போல கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்வார். எப்படி? ஆமேன். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு ஆமேன் ஒரு சாட்சியாக இருக்கிறானோ, நிச்சயமாக ஒரு நாள் அன்றைக்கு சுழல் காற்றில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நாம் சுழல் காற்றில் அல்ல, மத்திய ஆகாயத்தில் இயேசுடைய பிரதான தூதனுடைய சத்தமும் ஆமேன் தேவ எக்கால சத்தமும் அங்கு தொனிக்கும் போது எப்படி எலியா என்கிற பரிசுத்தவான் எடுத்துக்கொள்ளப்பட்டானோ, அதே போல கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ளுவார். புரிஞ்சவங்க சத்தமா ஆமேன். ஒன்றில் மரணத்தின் மூலம் அவரோடு சேர்க்கப்படுவோம். மரணம் நாம் தியானித்தோம். இல்லை என்றால் இயேசு வரும்போது எலியாவை போல கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ள கிருபை தருவார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். நான் ஒரு 5 நிமிடம் ஜெபித்து பந்தி ஆராதனைக்குள்ள யாராவது பந்தி எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சு வந்தாலும் தயவு செய்து ஆமை உட்கார்ந்து உங்களை சரி செய்து ஆமேன் இந்த பந்தியில் அட்டன் பண்ணிட்டு போங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எல்லாரும் கண்களை மூடும்.